ஹாய் ஆல். லாஸ்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா வீடு தான் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அதனால தான் எங்களால் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல. பிகாஸ் இங்கே வந்து வீடு தேடி ஷிஃப்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் புக் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து எல்லா திங்ஸும் பேக் பண்ணிவிட்டு இங்கே புது வீட்டில் வந்து அன்பேக் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்ட்டு தான். மெட்ரோ வரங்காட்டி எல்லா சைடுமே பார்த்திங்கன்னா ரெண்ட்டு ஓவராலாக இன்க்ரீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் அப்பார்ட்மெண்ட் மாதிரி இல்லாமல் நார்மலாக இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரி வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அட்லீஸ்ட் மெயின்டெனன்ஸ்னாச்சும் மிச்சமாகுமே அப்படிங்கிறக்காகத்தான் இந்த மாதிரி பார்த்து வந்துட்டோம். சேம் ஏரியாவில் தான் இருக்கோம். பட் அங்கேருந்து கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ நல்லா பார்த்து நானும் அவரும் வந்து பால் காய்ச்சிட்டு சாமி கும்பிட்டு அந்த அன்றைக்கி மத்தியானமே வந்து திங்ஸை வந்து ஷிஃப்ட் பண்ணுறக்கு புக் பண்ணிட்டோம். ஸோ ஆல்ரெடி அவங்க பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து பால் காய்ச்சிட்டு முடிக்கிறதுக்குள்ளே அங்கேருந்து இங்கே திங்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணியாச்சு மத்தியானத்துக்குள்ளே. ஸோ திங்ஸ் எல்லாம் ஏன் இவ்வளோ இருக்குன்னே எனக்கு தெரியல. அவ்வளோ நான் யூஸ் பண்ணுற மாதிரியும் இல்லை. ஆனால் எடுக்க நிறையா வந்துட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இனிமேல் எந்த திங்ஸும் அதிகமாக வாங்கி சேர்த்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு இந்த ஒரு ஹோம் ஷிஃப்டிங்கில் ஒரு பாடமாக இருந்துச்சு.